இது பிடிச்சிட்டு அதோடைய ஹைக்ரோமீட்டர் மூலயமா அதோடைய டென்சிட்டி எவ்வளோ இருக்குது, அதோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, தெர்மோமீட்டர் மூலயமா அதோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது. ஸோ அதோடைய ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி ஆர் அதோடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூலோட ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோமீட்டர் மூலயமா செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லெவல் நீங்கள் டிப் லெவல் ஸ்கேல் இருக்குல்ல, அந்த டிப் லெவல் ஸ்கேல் இருக்க அந்த லெவல் நோட் டவுன் பண்ணிப்பீங்களா, அதை வச்சு அவங்கள்ட்டே அந்த சார்ட் இருக்கும். அந்த சார்ட்டை வச்சு ஸோ அந்த டிப் ஸ்கேல் லெவலுக்கான சார்ட் இருக்கும். அந்த சார்ட்டை வச்சு கரெக்டாக வந்து ஒரு டேங்கரில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் த டீசல் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஓவரால் எவ்வளோ கேஎல் வருது அது மேட்ச் ஆகுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. ரெண்டாவது அந்த டென்சிட்டி லெவல். ஸோ டென்சிட்டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்க போட்ட டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 15 டிகிரி செல்சியஸில் ஜென்ரலாக எவ்வளோ டென்சிட்டி இருக்குது அப்படின்றது ஜென்ரிக்காக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும். அதுமாதிரி நீங்கள் அந்த ஹைட்ரோ மீட்டரில் எடுத்து அந்த வேல்யூ வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து ஓவரால் டீசல் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான சார்ட் ஒன்று இருக்குது. அதில் வேல்யூ மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ அந்த இன்வாய்ஸில் இருக்கிற வேல்யூ அந்த டீசல் டென்சிட்டி வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்பில் வந்து பொதுவாக ஜென்ரலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, இல்லை எம்எம் கியூவில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ப்ரொசீஜர் ஓகேவா. ஸோ திருப்பி இந்த பைக்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கள வந்து உங்களுடைய ஹெச்எஸ்டி யார்டு எந்த இடத்துல வந்து நம்மளுடைய அன்லோடிங் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த அன்லோடிங் பாயிண்ட் கிட்ட போக சொல்லுவீங்க. ஓகே. ஸோ அன்லோடிங் பாயிண்ட் கிட்ட போன உடனே ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிரேக் வந்து போட்டுட்டு வீல் பிரேக் வந்து போடணும். ஸ்டாப்பர் வந்து அந்த 4 டயரா 6 டயர் இருக்கும், அந்த டயரில் வந்து ஸ்டாப்பர் வந்து வச்சிடணும், வீல் ஸ்டாப்பர். ஸோ இந்த வீல் ஸ்டாப்பர் அந்த வீல் பிரேக் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன அடுத்த விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் சார்ஜ் வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டாட்டிக் சார்ஜ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஒரு சில இடத்துல வந்து நேச்சராகவே வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்டாட்டிக் சார்ஜை ஸோ நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக வந்து இந்த ஹெச்எஸ்டி யார்டுக்கு, அந்த ஹெச்எஸ்டி பம்புக்கு, அந்த ஹெச்எஸ்டி செட்டப்புக்கு தனியாக வந்து டெடிக்கேட்டடாக ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எர்த் வந்து இருக்கும். அந்த எர்த் எல்லா லிங்கையும் போட்டதுக்கப்புறம் தனியாக இந்த மாதிரி வந்து டீசல்லாம் வெளியில் இருந்துச்சுன்னா அன்லோட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு crocodile கிளிப் வித் மூவபிள் ஃப்ளெக்சிபிள் கேபிளோட உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 பாயிண்ட்டோ இல்லை 3 பாயிண்ட்டோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டேங்கரில் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் சார்ஜை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக எர்த்திங் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ உங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிக் சார்ஜை டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ ஸ்டாட்டிக் சார்ஜை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்க, பிரேக் வீல் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அன்லோடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அன்லோடிங்